இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் கொண்டுவரவுள்ள புதிய சீர்திருத்தங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மாத்திரமே எமது ஆதரவு வழங்கப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமரதுங்க தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசன் துறை வரையான கப்பல் சேவை எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் அதானி குழுமத்தின் அனைத்து நிறுவன பங்குகளும் சரிவுடன் தொடங்கியுள்ளது. இன்று அதிகாலை வடக்கு இஸ்ரேலில் உள்ள அந்நாட்டின் ராணுவ தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தியுள்ளது. வணக்கம். தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் கொண்டுவரவுள்ள புதிய சீர்திருத்தங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடாவில் விவசாயம், மீன் மற்றும் கடல் உணவு பதப்படுத்தப்படும் துறைகளில் காணப்படும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய புதிய தொழிலாளர் நெறிமுறைகளை கனடிய அரசாங்கம் உருவாக்க உள்ளது. இது கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் நிகழும் மோசடிகளை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இதன் மூலம் குறித்த துறைகளில் நேர்மையை மேம்படுத்தி தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் முடியும். மேலும் வேலை தரும் முதலாளிகளின் தகுதிகள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தொழிலாளர்கள் குறைவான ஊதியத்தில் 20 தாண்டக்கூடாது என்ற விதியை கடுமையாக பின்பற்றவும் கட்டணங்களை உயர்த்தவும் கனடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மொரேஷி பகுதியில் வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் காணாமல் போன 80 வயதுடைய ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கியூபெக் மாகாண காவல்துறை தெரிவித்தனர். மாகாணத்தின் மொரிசி பகுதியில் உள்ள ஒரு சாலை இடிந்து விழுந்து பட்டிஸ்கனா ஆற்றில் அவர் அடித்து செல்லப்பட்டார். வெள்ளிக்கிழமை இரவு 11:30 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததாகவும், ஆனால் அப்பகுதியில் உள்ள ஆபத்தான நிலைமைகள் கருதி தேடுதல் பணியில் உதவியாக ஆளில்லா விமானம் மற்றும் உலங்கு வானூர்தி அனுப்பப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை லேக் ஆக்ஸ் சாபிள்ஸ் பகுதியில் அந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக காவல்துறை கூறுகிறது. மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய விசாரணை அதிகாரியுடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 10ஆம் திகதி காசா பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலானி ஜோலி கண்டித்துள்ளார். கிழக்கு காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 100 பேர் உயிரிழந்து 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இஸ்ரேல் பொதுமக்கள் மீதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக காசா குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜாலி தனது எக்ஸ் தளத்தில் உடனடியான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்க அழைப்பு விடுத்தார். மேலும் காசாவில் உள்ள பாடசாலையில் குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனிய குடிமக்களை கொன்ற இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து ஆகஸ்ட் 10ஆம் திகதி பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்கியதாக கனடாவுக்கான இஸ்ரேலிய தூதர் பதிலளித்துள்ளார். கியூபெக்கில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பெரும் மழைக்கு பிறகு இன்னும் ஆயிரக்கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் வாழ்வதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது. மாகாணத்தின் லான் ஆட்ரி பகுதியில் உள்ள லானோரி மாநகரத்தில் 221 மில்லிமீட்டர் மற்றும் மேற்கு பகுதியான மான்ட்ரியலில் 173 மில்லிமீட்டர் வரை பெய்துள்ளது. இந்த நிலையில் கியூபெக் பெரும்பகுதி முழுவதும் மின்சாரம் சரி செய்யப்பட்டுள்ளது. மாகாணத்தில் சாதனை அளவு மழை பதிவாகி 2 நாட்களுக்கு பிறகு 18,000த்திற்கும் குறைவான குடியிருப்பாளர்கள் இன்னும் மின்சாரம் இல்லாமல் உள்ளனர். மின்சாரம் இல்லாத பெரும்பாலானவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் சீர் செய்யப்படும் எனவும், ஆனால் தொடர்பில் சிக்கல் இருப்பதால் திங்கள் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது. மின்சாரத்தை சீரமைக்க கிட்டத்தட்ட 300 குழுக்களை நியமித்துள்ளதாக கூறியுள்ளது. கீழே விழுந்த கம்பிகளை தொட வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரித்து வருவதாகவும் மாகாண மின்வாரியம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மாத்திரமே எமது ஆதரவு வழங்கப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமரதுங்க தெரிவித்துள்ளார். அத்தனகல்ல தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே சந்திரிகா இதனை தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை முன்வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் சந்திரிகா தனது நிலைப்பாட்டினை தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசன் துறை வரையான கப்பல் சேவை எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவன இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் நேற்றைய தினம் இந்த கப்பல் சேவைக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் உக்ரைன் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் இலங்கையர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவங்களுடன் இணைந்து சண்டையிடுவது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து உக்ரைனின் அங்கீகாரம் பெற்ற துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. 5 இலங்கையர்கள் போர் கைதிகளாக அடைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் சனிக்கிழமை இலங்கை தூதரகத்திற்கு தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைனிய படைகளுடன் போரிட்ட 3 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவிற்கு சென்ற இலங்கையர்கள் பெரும்பாலும் ஓய்வு பெற்ற ராணுவத்தினர். இவர்கள் ரஷ்ய குடியுரிமை, நல்ல சம்பளம் மற்றும் சலுகைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தமையினால் ரஷ்யாவிற்கு சென்றுள்ளனர் என வெளி விவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் ராஜினாமா செய்ததை அடுத்து ஜனாதிபதியின் கீழ் நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு ஆகிய அமைச்சுகளை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் மேலும் ஒரு அமைச்சு பதவியாக நீதி அமைச்சராக அலி சப்ரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினத்தன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதியன்று காவல்துறையினரும் காவல்துறை விசேட அதிரடி படையினருமாக சுமார் 1500 பேரை பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. வாக்கு சின்னத்தை அறிவிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை தவிர எஞ்சிய சின்னங்களில் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை கட்டுவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 337 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகமைத்துவ நிலையத்தில் 220 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகமைத்துவ நிலையத்தில் 117 முறைப்பாடுகளும் கிடைக்கப் பெற்றுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 17 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் யாரை ஆதரிப்பது தொடர்பாக 14ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக மன்னார் மாவட்ட ஆதரவாளர்களுடன் மன்னாரில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். அதன் அடிப்படையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் யாருக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிப்பது குறித்து அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். எனவே கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்து அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கி அக்கருத்துக்களின் அடிப்படையில் 2 வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பலர் இருந்தமையினால் எதிர்வரும் 14ஆம் தேதி எமது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளோம் என கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு மதிப்பிடப்பட்ட தொகையை வழங்க தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். எட்டியாந்தோட்டை பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர். கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் 29 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் அதானி குழுமத்தின் அனைத்து நிறுவன பங்குகளும் சரிவுடன் தொடங்கியுள்ளது. உலகில் நடைபெறும் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து வரும் அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் அதானி குழுமம் பல ஆண்டுகளாக நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதன் விளைவாக அதானி குழும நிறுவனங்களின் பங்குகளின் விலை 86 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அதானி குழுமத்தின் பங்குகள் சரிவை சந்தித்தன. ஹிண்டன்பர்க் அறிக்கையின் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அதானி குழுமத்தின் மீதான வழக்கை செபி எனப்படும் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமே விசாரிக்கட்டும் என
உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியது. அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு ஆணையமான செபியின் தலைவர் மாதவி புரிபுஜ் தனது கணவருடன் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருந்ததாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தை வர்த்தகம் சரிவுடன் தொடங்கியது. ரூபாய் 9 லட்சம் வரை வருவாய் உள்ளவர்களுக்கு வீட்டுக் கடனில் வட்டி மானியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்குவதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன்படி ஒருவரின் வருமான உச்சவரம்பை பொறுத்து அவர்களுக்கு வீட்டுக் கடனுக்கான வட்டியில் மானியம் வழங்கப்படும். அதற்கான உச்சவரம்பு ஆண்டுக்கு 18 லட்சம் ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தில் ஆண்டுக்கு 9 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கும் நகர்ப்புற குடும்பங்கள் இத்திட்டத்தின் கீழ் கடனுக்கான வட்டி மானியத்தை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சலுகை 120 சதுர மீட்டருக்குள் கட்டப்படும் வீடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். இதற்கான ஒப்புதலை மத்திய அரசு சமீபத்தில் வழங்கியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் அரசு இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் அளவு வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் வருகிற 14, 15ஆம் திகதிகளில் தமிழ்நாட்டின் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. கிழக்கு ராஜஸ்தான், பீகார், அசாம், மேகாலயா, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா மற்றும் மாஹே ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யும். வடமேற்கு இந்திய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் ஆகஸ்ட் 12 முதல் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 2000 நட்சத்திர ஆமைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தனர். இவர் மலேசியாவில் இருந்து 2000 நட்சத்திர ஆமைகளை கொண்டு வந்தபோது பிடிபட்டார். அவற்றை பறிமுதல் செய்ததோடு அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் மற்றுமொரு நபர் கடல்வாழ் உயிரினம் மற்றும் மலைப்பாம்பு ஆகியவற்றை வைத்திருப்பதாக தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் ஒரு மலைப்பாம்பும் 150 நட்சத்திர ஆமைகளையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் சில சாதாரண ஆமைகளும் இருந்தன. அவற்றை கைப்பற்றிய வனத்துறையினர் வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்ற காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி குடியிருப்பு நலசங்கத்தில் கொடியேற்றுவதை முன்னாள் நிர்வாகிகள் தடுப்பதை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாகவும் அதை நாளை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் முறையீடு செய்த வழக்கறிஞர் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். தேசிய கொடியேற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம். கொடி ஏற்றுவதை யாரும் தடுக்க முடியாது. தடுப்போர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடரலாம் என்று நீதிபதி கூறினார். இன்று அதிகாலை வடக்கு இஸ்ரேலில் உள்ள அந்நாட்டின் ராணுவ தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தியுள்ளது. வடக்கு இஸ்ரேலின் கடற்கரை நகரமான நஹாரியாவுக்கு அருகிலுள்ள கப்ரி பகுதியை நோக்கி ஹிஸ்புல்லா அமைப்பு சுமார் 30 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள ராணுவ தளத்தை இலக்காக வைத்து ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சில ராக்கெட்டுகள் திறந்தவெளி பகுதியில் விழுந்துள்ளது என இஸ்ரேலின் செய்தி ஊடகம் தெரிவிக்கின்றது. வங்காளதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல் தொடர்பாக இந்து மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு தலைவர் முகமது யூனிஸ் அழைத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போது நடைபெறும் வன்முறை சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வந்து இந்து சமூகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இடைக்கால அரசு உறுதிப்படுத்தி இருக்கிறது. வங்காளதேசத்தில் உள்ள இந்து மற்றும் இதர சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக 205 தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வன்முறைக்கு பலரும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவின் கெய்ன்ஸ் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டலின் கூரை மீது இன்று உலங்கு வானூர்தி மோதியதில் விமானி உயிரிழந்துள்ளார். உலங்கு வானூர்தி ஹோட்டலின் கூரை மீது விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து பாரிய தீ மூண்டதாகவும் இதனைத் தொடர்ந்து ஹோட்டலில் காணப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹோட்டலில் காணப்பட்டவர்களில் 80 வயது ஆண் ஒருவரும் 70 வயது பெண்ணும் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மழை பெய்து கொண்டிருந்த ஒரு நிலையில் உலங்கு வானூர்தி மிகவும் தாழ்வாக பறந்தது. அதன் விளக்குகள் ஒளிரவில்லை என ஹோட்டலில் காணப்பட்ட ஒருவர் தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் வன்முறை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள இந்துக்கள் அதிக அளவில் இந்தியாவில் தஞ்சமடைய முயல்வதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. வங்காளதேசத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி அங்கு பல இடங்களில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மீது தாக்குதல்கள் நடந்து வருகிறது. இதனால் வங்கதேச வாழும் இந்துக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தவும் இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் சிட்டகாங்கில் பல லட்சம் பேர் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். இதில் இந்துக்கள் மட்டும் இன்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரும் முஸ்லிம்களும் கூட அதிக அளவில் கலந்து கொண்டனர். வன்முறை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள இந்துக்கள் அதிக அளவில் இந்தியாவில் தஞ்சமடைய முயல்கிறார்கள். இதனால் எல்லையில் அதிக அளவில் வங்கதேச மக்கள் திரண்டுள்ளனர். இருப்பினும் அவர்கள் இந்தியாவுக்குள் நுழைய எல்லை பாதுகாப்பு படை அனுமதிக்கவில்லை என இந்திய பாதுகாப்பு படை தெரிவித்தனர். இதேவேளை வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள் நுழைய முற்பட்ட 11 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.